அதிகாலை 4:30. அலாரம் சத்தம் கேட்கிறது. கயல்விழி மெதுவாக கண் திறந்து பக்கத்தில் தூங்கும் ரமேஷ் மற்றும் குழந்தைகளைப் பார்த்து மெதுவாக எழுந்து சமையலறைக்குச் செல்கிறாள். அடடா, பால் பொங்கி வடியுது. மாமியாருக்கும் மாமனாருக்கும் சர்க்கரை போடாத டீ போடணும். கயல், இன்னைக்கு டிப்பனுக்கு இட்லி வேண்டாம், பொங்கல் பண்ணு. சரி மாமியார். எழுந்துருங்க, ஸ்கூல் நேரம் ஆயிடுச்சு. அம்மா இன்னும் கொஞ்சம் தூங்கலாமா? அது முடியாது, சீக்கிரம் எழுந்து ரெடி ஆகணும். எழுந்திருக்கன்னு நேரமாச்சு. அம்மா. வா, முதல்ல தலையில தண்ணி ஊத்துற. அம்மா குளிரா இருக்கு. அட சின்னதுதான், பயப்படாத. எனக்கும் சோப்பு போட மரே. அம்மா கண்ணுல போகுது. கணமூட ஆயிடும். அம்மா சீக்கிரம் ஸ்கூல் வேன் வந்துடும். ஆமா, அதனாலதான் சீக்கிரம் குளிக்க வைக்கிறேன். கயல், என் ப்ளூ கலர் ஷர்ட் எங்க? அயர்ன் பண்ணியாச்சா? ஒரு நிமிஷம், எடுத்துக்கிட்டு வரேன். போலாம். பசங்களா, சீக்கிரம் சாப்பிடுங்க. சீக்கிரம் சாப்பிடுங்க, ஸ்கூல் வேன் வந்துடும். அம்மா இன்னும் கொஞ்சம். எனக்கு மாத்திரை கொடு. இதோ மாமா. கயல், என் லேப்டாப் பேக் எங்க? இப்போ தேடி கொண்டு வரேன். வே வந்துருச்சு, சீக்கிரம் வா. பை எடுத்தியா அம்மா? இதோ போங்க, கவனமா. பை எடுத்துட்டேன் அம்மா. ஸ்கூல்ல நல்லா கவனமா இருங்க, மிஸ்ஸ கேட்டு நல்லா படிங்க. வாங்க குழந்தைகளா, ஏறிக்கோங்க. அத்தை, நான் ஆபீஸ் கிளம்புறேன். சரி, மத்தியான சாப்பாடு ஹாட் பாக்ஸ்ல இருக்கா? ஆமா, பஸ் மிஸ் ஆகாதுன்னு நான் போயிட்டு வரேன். ஹலோ, சொல்லுங்க. கயல், என் வேலட் வீட்லயே விட்டுட்டனா? இல்லைங்க, உங்க பேக் உள்ளதா இருக்கு பாருங்க. ஆஹா, சரி, நன்றி கயல். ஐயோ, இந்த பேருந்து ரொம்ப கூட்டமா இருக்கு. கொஞ்சம் உள்ள நகருங்கம்மா. சரி, கொஞ்சம் இடம் கொடுங்க. எப்படியாவது ஆபீஸ் நேரத்துக்கு சேரணும். கயல்விழி, ரிப்போர்ட் ரெடியாச்சா? இப்போவே முடிச்சு கொடுக்குறேன் சார். என்ன கயல், ரொம்ப டயர்டா இருக்க? கொஞ்சம் தான். கயல், சிலிண்டர் முடிஞ்சிடுச்சு. சரி அத்தை, இப்போவே புக் பண்றேன். ஆபீஸ்ல பர்சனல் கால்ஸ் வேண்டாம். சாரி சார். அக்கா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. என்ன சொல்றே? காலையில இருந்து ரொம்ப பலவீனமா இருக்காங்க. டாக்டர்கிட்ட காட்டினீங்களா? இன்னும் இல்ல, நீ ஒரு முறை வந்துட்டு பார். சரி, நான் பாத்துக்கிறேன். அம்மா, இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்லம்மா, கொஞ்சம் பலவீனதான். டாக்டர்கிட்ட போயிங்களா? நான் மாலையில வர முயற்சி பண்றேன் அம்மா. வேலை முடிச்சு வாமா, கவலைப்படாதே. விடுப்பு கேட்கலாமா? வீட்ல அனுப்புவாங்களா? அம்மாவை போய் பார்த்துட்டு வரணும்னு தோணுது. ஒரு மெயில் மட்டும் அனுப்பிட்டு போங்க. சரி சார். அம்மா, எப்படி இருக்கு உடம்பு? இப்போ கொஞ்சம் பரவாயில்லம்மா. இதோ பழம் வாங்கிட்டு வந்தேன், கொஞ்சம் சாப்பிடுங்க. எதுக்குமா இவ்ளோ கஷ்டப்பட்டு வாங்கி வந்த? பரவாயில்லம்மா. நீங்க ஓய்வா இருங்க அம்மா, உடம்ப நல்லா பாத்துக்கோங்க. சரிம்மா. நான் இப்போ வீட்டுக்கு போறேன், நாளைக்கு மறுபடியும் பேசுறேன். எங்க வீட்ல மாமியார் என்ன தேடுவாங்க? அம்மா, தக்காளி நல்லா இருக்கு. கொஞ்சம் கம்மியா கொடுங்க. சரி, எடுத்துக்கோங்க. சரி, 1/2 கிலோ போடுங்க. மற்ற காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கா? ஆமா, எல்லாம் இன்னைக்கு காலையில வந்துச்சு. ஏன் இவ்ளோ லேட்? ஆபீஸ்ல வேலை இருந்துச்சு அத்தை. அதுக்கப்புறம் சந்தைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்தேன். சரி, பசங்களுக்கு சீக்கிரம் சாப்பாடு பண்ணும். அம்மா இந்த சம் புரியல. எந்த சம்? நோட்டு புத்தகம் காட்டு. இதுதான் 7 + 5. சரி பாரு, 7க்கு இன்னும் 5 கூட்டினா எவ்வளவு ஆகும்? 12. ஆமா, அதுதான் சரி. அம்மா எனக்கும் ஸ்பெல்லிங் கே. சரி, முதல்ல அண்ணன் முடிச்சுக்கிட்டோம், அப்புறம் உன்ன கேக்குறேன். அம்மா நான் சரியா எழுதியா பாரு. சூப்பர். இப்ப அடுத்த சம் பண்ணு. ஏன் போன் எடுக்கல? வேலையில இருந்தேன் அண்ணா. அம்மாவை பார்க்க வரட்டுமா? வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். சரி, ஏதாவது இருந்தா உடனே சொல்லு. சரி அண்ணா. கயல், ரொம்ப டயர்டா இருக்கு. ஆபீஸ் வேலை அதிகமா? ஆமா, ஒரு கப் காபி கிடைக்குமா? சரி, இப்போவே போடுறேன். கை கழுவிட்டு வாங்க, காப்பி எடுத்துக்கிட்டு வரேன். இதோ காப்பி, குடிங்க. சரி கயல், இப்போவே போயிட்டு வர்றேன். நான் சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், நீங்க சீக்கிரம் குளிச்சிட்டு வாங்க. நான் அதுக்குள்ள பசங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஒரு நிமிஷம் மாமா. இதோ போடுங்க. இப்போ சரியா இருக்கு. சரி மாமா, இன்னும் ஏதாவது வேணும்னா சொல்லுங்க. இன்னும் சப்பாத்தி வேணுமா? ஆமா, இன்னொரு சப்பாத்தி போடு. அம்மா எனக்கு குழம்பு இன்னும் கொஞ்சம் வேணும். சரி, இதோ போடுறேன். இன்று சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா சாப்பிடுங்க. நீங்க எல்லாரும் நிதானமா சாப்பிடுங்க. நீயும் உட்காந்து சாப்பிடு கயல். பரவாயில்ல, வாஷிங் மெஷின்ல போட்ட துணி முடிஞ்சிருக்கும். நான் போய் எடுத்துட்டு காய போட்டு வர்றேன். ஒரு நிமிஷம் அமைதி கிடைக்குது, நல்லா இருக்கு. இப்படி கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கணும் தான் தோணுது. ஆனா கீழே இன்னும் பாத்திரம் கழுவணும், வேலை முடிக்கணும். சரி, இதை இப்பவே கழுவிட்டா நாளைக்கு சுலபம். கைகள் வலிக்குது, ஆனா முடிச்சிட்டாதான் ஓய்வு.
சின்னம்மா பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு விட்டியா? ஆமா அத்தை, எல்லாம் முடிச்சிட்டேன். அம்மா ஒரு கதை சொல்லு, சரி, ஒரு சின்ன கதை சொல்றேன். அப்புறம் தூங்கிடுவோம். சரி, கண்ணை மூடிக்கூட நல்லா கேளுங்க. அம்மா கதை முடிந்தா எனக்கு நிம்மதி வரும். ஒரு விஷயம் சொல்லலாமா? சொல்லு. எங்க அம்மாவை நாளைக்கு போய் பார்த்துட்டு வரலாமா? இல்ல, நீ போக கூடாது. அப்ப பசங்களையும் யாரு கவனிப்பது? வேலைல நேரமே இருக்கு, பிறகு பார்க்கலாம். நாளைக்கு எனக்கு முக்கிய மீட்டிங். அப்போ இப்ப வேண்டாம், அப்புறம் போலாம். சரி, நான் வீட்டுக்குள்ளே இருக்கிறேன், கவலைப்படாது. என் வாழ்க்கை எல்லாருக்காக தான் ஓடுது. ஆனா எனக்காக நான் இதை வாழ முடியலன்னு தோணுது. நாளைக்கு கூட என்ன வேலை இருக்கும் எனக்கு தெரியாமலே இருக்கு. கயல், மூச்சு விட கஷ்டமா இருக்குமா? ரமேஷ், சீக்கிரம் எழுந்துச்சு வா. என்னாச்சு? மாமாவை ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும். நீ இங்க இரு, நீங்க? நான் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். சரி, நான் மாமாவை பாத்துக்கிறேன். மருத்துவமனை சுமையா இருக்கும், ஆனா அவ சரியா இருக்கணும்னு தான் முக்கியம். கயல், என்ன மாமா? நீ இல்லாம நான் என்ன பண்ணிருப்பேனோ? சரி மாமா, நான் இருக்கிறேன், கவலைப்படுத்தீங்க. நீங்க நலமா இருக்கணும்னே நான் நினைக்கிறேன். கயல், உனக்கு ரொம்ப வேலை கொடுக்குறோம்ல? அப்படி இல்ல அத்தை. நாளைக்கு நீ உங்க அம்மா வீட்டுக்கு போ. நன்றி ரமேஷ், நான் ஓய்வெடுக்கிறேன். பசங்களை நீ பாத்துக்கலாம். இன்று நல்ல நாள் போல இருக்கு. எல்லாருக்கும் நான் தேவையான ஆதரவு தான் உண்மை சந்தோஷம் கிடைக்கும்.